ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்க? கிளினிக் பிளஸ்ஸா, சன்சில்கா, டவ்வா, ஹெட் அண்ட் ஷோல்டரா, இல்ல கார்த்திகாவா? இந்த மாதிரியான ஷாம்புக்கள் எல்லாம் எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு நீங்க கிளினிக் பிளஸ் ஷாம்புவோட இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா சோடியம் லாரேட் சல்பேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதை ஷார்ட்டா SLESன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணக்குள்ள ஸ்கின் இரிட்டேஷன் ஏற்பட்டு தலை அடிக்கடி சொரிகிற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. அண்ட் இது உங்களுக்கு தலைவலி கூட ஏற்படுத்தலாம். அடுத்து டவ் ஷாம்புவோட இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா DMDM ஹைட்ரேஷன்ற கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது நம்ம ஹேரோட ஸ்கேல்ப் ஏரியாவை டேமேஜ் பண்ணி ஹேரை வீக்கா மாத்திர தன்மை கொண்டது. சோ இதனால உங்களுக்கு முடி கொட்டுறது அதிகமா ஏற்படலாம். அடுத்து ஆல் கிளியர் ஷாம்புல இருக்கிற ப்ரொபைலின் கிளைகோல் பாத்தீங்கன்னா இது உங்க முடிய ரொம்ப தின்னா, அதாவது உங்க ஹேரை ரொம்ப மெலிசாக்குற தன்மை கொண்டது. இதனால உங்க ஹேர் வீக் ஆகி ஹேர் ஃபால்க்கு வழிவகுக்குது. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்களோட முடி ரொம்ப மெலிஸ் ஆகுறது, தலைமுடி சிக்கல் ஆகுறது, டேண்ட்ரஃப், குளிக்கக்குள்ள அதிகமா முடி கொட்டுறது போன்ற உங்க முடியில ஏற்படுற 80% பிரச்சனைகளுக்கு காரணமே நீங்க யூஸ் பண்ற ஷாம்புல இருக்கிற ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் தான். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஷாம்பு தான் நம்ம ஹேர் ப்ராப்ளம்க்கு காரணமா இருக்கிறது தெரியாம பல மக்கள் இந்த ஷாம்புவையே தான் திரும்ப திரும்ப வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்னும் சிலர் தன்னோட முடியில ஏற்படுற ப்ராப்ளம்ஸ கண்டுக்காமல விட்டுடுறாங்க. இதனாலவே ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல முடிய முளைக்காம கூட போயிடுது. சோ இதனால நம்ம முடிய ஸ்ட்ராங்கா வச்சுக்கவும், ஹேர் ஃபால் ஆகாம தடுக்கவும், ஹேரை இன்னும் நல்லா க்ரோ பண்ணவும் ஒரு சரியான ஷாம்புவை சூஸ் பண்ணி யூஸ் பண்றது ரொம்பவே அவசியம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஷாம்புல இருக்கிற கெமிக்கல் இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அப்போ ஏன் இந்த கெமிக்கலை இன்னும் கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு? இதுக்கும் காரணம் இருக்கு. பட் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ற ஷாம்புக்கள்ல எது பெஸ்ட், எது ஒஸ்ட்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்திய மக்கள் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய 20 வகையான ஷாம்பு பிராண்டுகளை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா டவ், ஹெட் அண்ட் ஷோல்டர், கிளினிக் பிளஸ், வாட்டிகா, சன்சில்க், கார்த்திகா, பேண்டீன், லாரல் இப்படின்னு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புமே இதுல கண்டிப்பா இருக்குது. அண்ட் நீங்க பாட்டில் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல இந்த மாதிரியான சின்ன பாக்கெட் வாங்கி யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே சேம் தான். இந்த 20 ஷாம்பு பிராண்ட்லயும் அது தயாரிக்க பயன்படுத்தி இருக்கிற கெமிக்கல், ஃப்ராக்ரன்ஸ், சிந்தட்டிக் கலர்ஸ் இதெல்லாம் வச்சு கம்பேரிசன் பண்ணி தான் எந்த ஷாம்பு நம்ம ஹேருக்கு பெஸ்ட்ன்றத கண்டுபிடிச்சிருக்கேன். ரிசல்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. உங்களையுமே இது கண்டிப்பா ஆச்சரியப்படுத்த போகுது. ஆஃப்டர் ரிசர்ச் இந்த ஷாம்புக்களை 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். இதுல கேட்டகரி 1 விட கேட்டகரி 2 பெட்டரா இருக்கும், கேட்டகரி 2 விட கேட்டகரி 3 பெட்டரா இருக்கும். இப்படி போக போக நல்ல ஷாம்பு எதுன்றத கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன். சரி, அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இத பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியற கெமிக்கல் நேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது. சோ நெக்ஸ்ட் டைம் ஷாம்பு வாங்கக்குள்ள அந்த பேக்கேஜ்ல கொடுத்திருக்கிற இன்கிரிடியன்ஸ்ல இந்த கெமிக்கல் இல்லாம இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இப்போ பார்க்கலாம் எந்த ஷாம்பு உங்க ஹேருக்கு பெஸ்ட்னு. கேட்டகரி 1ல எந்தெந்த ஷாம்புல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கார்னியர், ட்ரெஸ்மி, ஹெட் அண்ட் ஷோல்டர், லாரல், பேண்டீன், டவ், கிளினிக் பிளஸ், சன்சில்க், ஆல் கிளியர். இந்த ஷாம்பூஸ் தான் இருக்கிறதுல கொஞ்சம் ஒஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஷாம்புக்குள்ள 8ல இருந்து 10 வகையான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஷாம்பு போட்டா நல்லா வாசனை வரணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஷாம்பு நல்லா கலரா இருக்கணும்னு ஸ்ட்ராங்கான சிந்தட்டிக் கலர்ஸுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கேட்டகரி 2ல எந்தெந்த ஷாம்புல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்புன்னு சொல்லிட்டு விற்கப்படுற ஹிமாலயா, வாட்டிகா, மீரா, கார்த்திகா, நை நேச்சுரல், பார்க் அவென்யூ பீர் ஷாம்பு. இந்த ஷாம்புக்கள் எல்லாமும் முன்ன சொன்னதை விட பெட்டர் தான். பட் இருந்தாலும் இதுலயும் 4 to 5 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் சிந்தட்டிக் கலர்ஸுமே யூஸ் பண்ணிருக்காங்க. இப்படி ஷாம்பு நல்லா வாசனையா இருக்கணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ற சில ஃப்ராக்ரன்சஸ் இருக்குல்ல, இது நம்ம ஹேரோட நேச்சுரல் ஸ்மெல்லையே கெடுத்துடுது. பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம கூந்தலுக்குன்னு ஒரு நறுமணம் இருக்கும். ஆனா நம்ம தப்பான ஷாம்பூஸ் சூஸ் பண்ணி யூஸ் பண்றதுனால நம்ம ஹேர் அதோட நேச்சுரல் ஸ்மெல்லையே இழந்துடுது. அடுத்து கேட்டகரி 3ல எந்தெந்த ஷாம்புலாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா லிவர் ஆயுஷ், பயோடிக்,
பதஞ்சலி, காதி இந்த ஷாம்பூஸ்லாம் ஸ்மார்ட்டா மார்க்கெட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஷாம்பு பேக்கேஜ்ல அவங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ முழுசா குறிப்பிடவே இல்ல. இதனால இந்த ஷாம்புவை நல்லதா கெட்டதான்னு நம்மளால கரெக்டா சொல்லவே முடியாது. சோ அதனால நான் உங்களுக்கு இந்த ஷாம்புக்களை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்து கேட்டகரி 4ல என்னென்ன ஷாம்புல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மீரா ஹெர்பல் பவுடர். இதுல எந்தவித டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் இல்ல. நிறைய ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா QS பேஸ்னு சொல்லிட்டு ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதனால இதுதான் சூப்பர்னு சொல்லிட முடியாது. மொத்தத்துல என்ன பொறுத்தவரை நம்பர் 1 ஷாம்பு எதுன்னா அது நீங்களாவே உங்க வீட்ல ரெடி பண்றதுதான். அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இது நாள் வரை யூஸ் பண்ணிட்டு இருந்தா ஷாம்பு நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படி எந்த பிராண்டோட ஷாம்பு தான் மக்கள் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாத்துடலாம். சரி, வீட்ல ரெடி பண்ற பெஸ்ட் ஷாம்புக்கு தேவையானது என்னன்னா அதுதான் சோப் நட்ஸ். இத சோப் பெர்ரி ஆர் ரீத்தான்னு சொல்லுவாங்க. இது உங்க முடியில இருக்கிற அழுக்க நீக்கிடும். ஹேரோட ஸ்கேல்ப் ஏரியால இருக்கிற டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணிடும். அந்த முடியில ஏற்படுற வியர்வை அந்த ஆயில் எக்ஸ்ட்ராவா வடிறத ஸ்டாப் பண்ணிடும். ஆக மொத்தம் உங்க ஹேர்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை கியூர் பண்ற பெஸ்ட் நேச்சுரல் ஷாம்புவா இது இருக்குது. இதை நீங்க எப்படி ரெடி பண்ணணும்னா முதல்ல ட்ரை சோப் நட்ஸ்னு ஆன்லைன்ல சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி உங்க ஊர் நாட்டு மருந்து கடையில கூட இது கிடைக்கும். இதை வாங்கி அப்படியே ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு மிக்சியை ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸ் ஆகிடாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கான நேச்சுரல் ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. இத நீங்க ஊற வைக்க வேணாம், பாயில் பண்ண வேணாம், விதைகளை நீக்க வேணாம். அப்படியே வாங்கி அரைச்சி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இத நீங்க ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நீங்க எப்போல ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அப்போல இந்த பவுடரை கொஞ்சமா பவுல்ல கொட்டி அது கூட தேவையான அளவு வாட்டரை மிக்ஸ் பண்ணி இப்போ உங்க ஹேருக்கு ஷாம்பு போல யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல அந்த அளவுக்கு நுரை வராது. ஆனா இது உங்க ஹேரை திக்கா ஸ்ட்ராங்கா மாத்திடும். அண்ட் இது ஹேர் ஃபால் ப்ராப்ளம்க்கும் இது நல்ல சொல்யூஷனாவும் இருக்கும். இல்ல எனக்கு அதிகமா நுரை வரணும், ஹேர்ல வாசம் வீசணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அப்போ நீங்க ஷாம்பூஸையே ட்ரை பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல இப்போலாம் ஏகப்பட்ட ஹார்ம்லெஸ் ஷாம்பூஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள ஒரு ஷாம்பூ சூஸ் பண்ணக்குள்ள இந்த 2 விஷயத்தை மட்டும் கரெக்டா பார்த்து வாங்கிக்கோங்க. 1, அதோட பேக்கேஜ்ல இன்கிரீடியன்ஸ் எதுவும் முழுசா கொடுக்காம இருந்தாங்கன்னா அப்போ அதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. 2, இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வாங்குற ஷாம்பூல இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் அதை விட முக்கியமா நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறது என்னன்னா இப்போல ஷாம்பூல நிறைய விதவிதமான வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கிளினிக் பிளஸ் ஷாம்பூல பாத்தீங்கன்னா எக் புரோட்டீன், ரைஸ் வாட்டர், நேச்சுரலி ஸ்ட்ராங் அண்ட் திக், ஸ்ட்ராங் அண்ட் லாங்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கிளினிக் பிளஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி எல்லா ஷாம்பு பிராண்ட்லயும் விதவிதமான வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் யாரும் இந்த மாதிரி விளம்பரங்களை சொல்ற வார்த்தைகளை மட்டும் நம்பி வாங்கிடாதீங்க. அதுக்குள்ள இன்னும் ஆட் பண்ணிருக்கிற மத்த கெமிக்கல்ஸ் எல்லாமும் என்னன்னு அதோட பேக்கேஜ்ல கொடுத்திருக்கிற இன்கிரீடியன்ஸை படிச்சு பார்த்து வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு நல்ல ஷாம்பு எப்படி நீங்களா சூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா அப்ப இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே உதவியா இருக்கும். அண்ட் நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க இதனால் வர எந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் இனி எந்த ஷாம்புவை யூஸ் பண்ண போறீங்க.